ரிசல்ட் வந்து மார்க் வந்துச்சுல, அந்த மார்க்கை பார்த்த உடனேயும் நீங்க பட்ட என்னென்ன கஷ்டம்லாம் இல்லாம போயிருச்சு. நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். என்னுடைய ஆசை மட்டும் இல்ல, நம்ம தமிழ் மக்களோட ஆசையும் கூட அதுதான். என் பேர் நந்தா. நான் வந்து 12ஆம் வகுப்புல 600க்கு 572 மதிப்பெண்கள் பெற்றேன். வெரி குட்ரா, கை கொடு. கொடு. அம்மா அப்பாவுடைய எந்த கஷ்டம் நம்ம மார்க்கை நீங்க பார்த்தோன்னே இது சரியாயிடும் அப்பா நிம்மதின்னு தோணும். அடுத்தது காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட வேணாம்ல, அதனால அண்ணன் வரும்போதெல்லாம் ஃபீஸ் வாங்கிட்டு போவாங்க, அந்த கஷ்டத்தை கொடுக்க கூடாதுன்னு. புள்ளேன்னு பெத்தா இப்படி ஒரு புள்ளைய பெறணுமா? என் பேர் தினேஷ்குமார் சார். நான் வந்து 600க்கு 561 மார்க்ஸ் எடுத்திருக்கேன் சார். எங்க டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல நான் டாப் 5ல இருக்கேன். வெரி குட், வெரி குட். ஓ, அப்பா அம்மா என்ன பண்றாங்க? அப்பா வந்து 5 இயர்ஸ் முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அம்மா வந்து ஒரு 5 மந்த்ஸ்க்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அம்மா இறந்துட்டாங்களா? அந்த இதுல எப்படி படிச்சீங்க தம்பி அவ்வளோ இதுல? ஸ்கூல் கிளம்புறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் போய் அம்மாவை பார்த்துட்டு சாயங்காலம் திரும்பி வரும்போது பார்த்துட்டு வீட்டுக்கு போய் அப்படி படிப்பேன். வேதனையா இருந்தாலும் பெருமையா இருக்கு. என்ன வைராக்கியத்துல படிச்சிட்டீங்க? அதனால பணத்தை வச்சு என் பணம் என்னால் சம்பாதிக்க முடியாது. என் கையில் இருக்க படிப்பு தான் இருக்கு. பணம் எப்படி வேணா சம்பாதிக்கலாம், ஆனா படிப்பு தான் மரியாதையை சம்பாரிச்சு தரும். படிப்பை வச்சு எப்படி என்னோட குடும்பத்தை ஒரு உயரத்துக்கு கொண்டு வரலாம் இருக்கேன். நீ தாண்டா புள்ள. யோ பாத்தியா? எங்க அப்பா ரொம்ப ஆசைப்பட்டார் நான் படிச்சு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் ரொம்ப ஆசைப்பட்டார். எங்க அம்மாவும் அதான் ஆசைப்பட்டாங்க. கவலைப்படாதப்பா, உன் விடாமுயற்சிக்கு விஸ்வரூப வெற்றி கிடைக்கும். இப்போ அந்த செலவு போக்குவரத்து இதெல்லாம் யார் பார்த்துக்கிட்டாங்க? எங்க டீச்சர்ஸ் கொடுத்தாங்க சார். எங்க சொந்தக்காரங்க கொஞ்சம் கொடுத்தாங்க சார். ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லா செலவுமே ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் பண்ணாங்க. எங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றது, அப்பப்போ ஹெல்ப் பண்றது எல்லாமே எங்க டீச்சர்ஸ் தான் சார். முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். காலேஜுக்கு ஃப்ரீ சீட்ல அட்மிஷன் வாங்கி கொடுத்துருக்காங்க சார். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. எந்த ஸ்கூல் நீங்க? கவர்மெண்ட் ஸ்கூல் உள்ளூர்பட்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்து. உண்மையிலேயே உள்ளூர்பட்டி கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கமும் வாழ்த்துக்களும். தேங்க்யூ. ஆக்சுவலாக அவங்க அம்மாட்ட ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு பாருங்களேன், அது ரொம்ப உண்மை. நல்லா படிக்கிற பிள்ளைன்னா எல்லாரும் உதவுவாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்களேன், அது உண்மை. உண்மை. நீங்கள் படிக்கிற பிள்ளைங்கவும் பாருங்க, உங்கள் பள்ளிக்கூடமே விட்டு கொடுக்கல, யாருமே விட்டு கொடுக்கல பாருங்க. அது வந்து தமிழ்நாட்டுடைய மிகச்சிறந்த குணத்தில் ஒன்று. நல்லா படிக்கிற பிள்ளைய விட்டுறக்கூடாது. வெரி குட்ரா. அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. நீ அட பேப்பர்ல போடுறானே. என் பேர் ரகுராம் சார். நான் திருப்பூர்ல கேஎஸ்சி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன். நான் வந்து 550 மதிப்பெண் எடுத்திருக்கேன். 600க்கு. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட். ஆனால் பேரலா லீவில் வந்து பனியன் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். கடன் வந்து அக்காங்களுக்கு வந்து மேரேஜ் பண்ணனால கடன் வந்து அதிகமாயிடுச்சு. என்ன கொடுமை சரவணன். ஒருவேளை நீங்கள் கம்மி மார்க் எடுத்திருந்தா என்ன இருந்திருக்கும்? திரும்ப அதே கம்பெனிக்கு வேலைக்கு தான் போய். சார் என்னோட நேம் வந்து என் ஹரிஹரன் சார். கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் தான் சார் படித்தேன். இப்போ 600க்கு 566 மார்க் எடுத்திருக்கேங்க சார். ஐ சூப்பரா. ஓகே, எந்த கட்டத்தில் நல்லா படிச்சிடணும்னு தோணுச்சு? அப்பா வந்துட்டு இப்போ 52 வயசு ஆகுது சார். அவர் 7 வயசுலேருந்தே வேலைக்கு போயிட்டு இருக்காங்க சார். என்னப்பா சொல்ற? பையன் என்ன படித்தாலும் சரி, தலை அடமான வச்சாது படிக்க வைக்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அதுக்கு என்ன காரணம்? நம்ம தான் இப்படியே போயிட்டோம், பிள்ளைகளாவது நல்லா இருக்கட்டும் சார். மனசு இருக்கு, அதான் கடவுள். 7 வயசுலேயே வேலை பார்க்குறீங்களே, களைப்பா இல்லையா? என்ன சார் பண்ணுறது, இன்னொரு 10 வருஷம் இருக்க போகிறோம். நீ எப்பயுமே எங்க அம்மா சொல்ற ஒரே வார்த்தை படிப்பை மட்டும் விட்டுறாத. படிப்பை மட்டும் விட்டுறாத. நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவானுவ, ரூவா இருந்தா புடிங்கிடுவானுவ. ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். அந்த வார்த்தையை சொல்றீங்க, படிப்பை மட்டும் விட்டுறாத. எங்க உங்க அம்மா? அந்த படிப்பு மட்டும் தான் சார் அவங்களுக்கு துணையா இருக்கும், மற்ற யாரும் அவங்களுக்கு துணையா இருக்க மாட்டாங்க. படி, நல்லா படிச்சு ஒரு அதிகாரத்துல போய் உட்காரு. சூழ்நிலை அல்லது எதை பார்த்தப்போ உங்களுக்கு தோணுச்சு நல்லபடியா நம்ம படிச்சிடணும் அப்படின்னு? மழை டைம்லாம் எங்க வீட்டுல தண்ணி வரும். மழை காலத்துல மற்றவங்களுக்குலாம் வீட்டுக்கு வெளியே தான் மழை பெய்யும், ஆனா எங்களுக்கு வீட்டுக்குள்ளேயும் பெய்யும். மேலே விழுவும் சார். அப்போ கோணி போட்டுருந்தா சார் மேலே படுப்போம். அப்போதான் சார் தோணுச்சு. வருத்தப்படாத சிவாஜி, நடக்க போற நல்லதை மட்டும் நினைச்சுக்கோ. அம்மா அப்பாட்ட பேசும். என் பொண்ணு அல்லது என் பையன் நல்ல மார்க் எடுத்தப்ப அது வரைக்கும் கிடைக்காத இந்த மரியாதை எனக்கு கிடைச்சது. என்னது சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். அம்மா டாக்டர் தான் படிக்கணும், படிக்க வை சொல்லுவா. அம்மா நீ நல்லா படி, அவ்வளோ ஃபீஸ் நம்மளால கட்ட முடியாது, இந்த ஃபீஸ் கட்ட முடியாது, 25 லட்சம் 20 லட்சம் அப்படி சொல்றாங்க. எங்க போய் கேட்டாலும் தரமான கல்வி வேணும்னா காசு கொடுக்கணும். அவ டாக்டர் தான் படிக்கணும்ன்றா. இப்ப நீட்டுக்கு வந்து சிபிஎஸ்சி புக்கு தான் படிக்கணும், என்சிஆர்சி புக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? உங்க அம்மா அப்பாவுக்கு என்ன செய்யணும்னு உங்களுக்கு ஆசை? சொன்னா தீத்துற போறியா?
என்னால முடிஞ்சதை செய்யறேன். நாங்கள் வந்து இப்போ வந்து எங்கள் பாட்டி வீட்டில் தான் சார் இருக்கோம். அது வந்து 70 இயர்ஸ் முன்னாடி கட்டின வீடு. இப்போ வந்து அது விரிசல் விட்டு இருக்கு, ரொம்ப டேஞ்சரஸான நிலமையில இருக்கு. இந்த அவலத்துலேருந்து விடுபடணும்னா அதுக்கு வந்து ஒரு நல்ல வீடு கட்டி கொடுத்து அவங்கள அதில் உட்கார வச்சு பார்க்கணும் சார். நல்ல விஷயம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் வீடு ரொம்ப முக்கியம். சார் எங்கள் அப்பா மெக்கானிக்காக வேலை பார்க்குறாரு. அவர் காலில் முட்டியில் ஒரு பிரச்சனை. நான் நல்ல நிலைமைக்கு வந்து அவரை இனிமேல் எந்த ஒரு வேலைக்கு அனுப்பாமல் வீட்டில் வச்சு பார்த்துக்கணுங்கிறது என்னோட ஆசை. ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் போய் சேர்ந்தோன்னு இல்லாம பிறந்த பிறப்புக்கு ஒரு அர்த்தம் வேணும்னு நினைக்கிறான் உன் மகன். சார் ஃபர்ஸ்ட் வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு போகணும், சொந்தமாக வீடு கட்டி அம்மா அப்பா அவங்க வச்சிருக்கணும். வெயில் காலத்தில் எரியாத மழை காலத்தில் ஒழுகாத ஒரு வீடு வேணும். இந்த மந்த் ஆரம்பித்தாலே இந்த லோன் கட்டணும், இஎம்ஐ கட்டணும், அதெல்லாம் இல்லாமல் ஃபஸ்ட்டு அதெல்லாம் ஃபுல்லாக அடைச்சிட்டு அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் பார்த்துக்கணும் வீட்லேயே வச்சு. என்னாச்சு? உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கியா? அதுக்கப்புறம் வந்து ஏதாவது பிரச்சனைனா நகையை அடகு வைக்கிறது. எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு நான் பயந்தே போயிட்டேனா? அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவங்களுக்கு எப்போவுமே நான் வந்து தங்கத்தில் செயின் போடணும், கொலுசு வாங்கி தரணும், அந்த மாதிரிலாம் இருக்குது சார். வாழ்த்துக்கள். சரி போ. அப்பா காலைல 3 மணிக்கெலாம் வேலைக்கு போயிடுவாங்க சார். மத்தியானம் போயிட்டு 10 மணிக்கு தான் வருவாங்க. மொத்தம் ஒரு 5 மணி நேரம் தான் தூங்குவாங்களே. கஷ்டமா இல்லையாடா? ஸ்கூல் லீவ் விட்டலேருந்து வீட்டில் தான் இருக்கேன். நான் வேலைக்கு போகிறேன் நீலாம் போவேன், நானே பார்த்துக்கிறேன் அப்பா சொல்லிடுவாங்களா? நல்லா இருப்படா போடா. ஒரு ஒத்தாசை கூப்பிட்டுக்கிட்டா என்ன? பிள்ளைங்க படிக்கட்டுங்க சார். லீவ்ல தானே இருக்கான் தம்பி. முடியாது நான் ஒத்துக்க மாட்டேன். அப்புறம் நம்ம பொழப்புக்கு கூட அவங்க வந்துடுவாங்க சார். அவங்க படிப்புல கவனம் போவாது. உண்மை. வேணாங்க சார், படிக்கட்டுங்க, பிள்ளைங்க படிக்கட்டுங்க, நம்ம பார்த்துக்கலாம் சார். போட்டோம் நல்லா படிக்கட்டும்.